வணக்கங்க. இன்னைக்கு ஒரு பதிவு. எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி, எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு நம்ம வேண்டுறோம். சாமினாலேயே எல்லாத்துக்கும் நல்லது செய்ய முடியாதுங்க. இன்னைக்கு காலையில் ஒரு விடியல் பொழுதின் போது ஒரு உயிரி தான் இறக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கண் விழிக்கிறது இல்லைங்க. ஆனால் இறைவனுடைய படைப்பில் ஒரு உயிரிக்கு உணவு, ஒரு உயிரினத்திற்கு உணவு மற்றொரு உயிரினம்தான். இன்னைக்கு ஒரு உயிரினம் அழியணும், இனி ஒரு உயிரினம் வாழணும். இதை அழித்து தான் இது சாப்பிட்டு வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் இறைவன் படைச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இயற்கையாகவே இறைவன் இப்படி ஒரு விதிகளில் நம்மளையெல்லாம் படைச்சிருக்கும்போது மனுஷன் மட்டும் எப்படிங்க எல்லாருமே நல்லா இருக்க முடியும்? ஒருத்தர் நல்லா இருக்கிறதும் ஒருத்தர் நல்லா இருக்காததும் இறைவன் விதிப்படி அமைச்சது தாங்க. நமக்கு என்ன காலத்தில், எந்த நேரத்தில், எந்த வயதில் என்ன நடக்கணும்னு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு இறைவன் வச்சுருப்பாருங்க. அது அந்த காலத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் சும்மா இருந்தாலும் அது நடக்கும். நீங்கள் சும்மா இருந்தாலும் அது நடக்கும். அது இறைவன் போட்ட விதி, இறைவன் போட்ட கணக்கு. நம்ம சும்மாவே உட்காந்துருக்கிற ஒருத்தரை பார்த்துருப்போம், திடீர்னு அவருடைய வாழ்க்கையே மாறி இருக்கும். நிறைய நியூஸ் கேட்குறோம், இவங்க இப்படி இருந்தாங்க, திடீர்னு இப்படி மாறிட்டாங்க, ஓஹோன்னு இருந்தாங்க, திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. எல்லாம் இறைவனுடைய விதி. இறைவன் ஒருவன் தாங்க, நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி தான் அந்த இறைவன். இப்போது இறையன் நம்ம மனசை எவ்வளவு அழகாக சுத்தம் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதற்கு ஒரே ஒரு வழி இறை வழிபாடு தான். உங்கள் மனசுங்க, நம்ம மனுஷனாக படைச்சிருக்கோம், நம்ம மனசு கண்டிப்பாக போதும் அப்படின்னு ஒத்துக்காதுங்க. போதும் அப்படின்னு ஒத்துக்காது. விலங்கினங்களிடையே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு உயிரை கொல்லும், ஒரு உயிரை தின்னும், போதும் என்று நிறுத்தி அடுத்ததுக்கு போயிடும். போதும் என்று நிறுத்தி அடுத்ததுக்கு போயிடும். அந்த ஒரு உயிரை கொன்று தின்றதற்கு பிறகு அதற்கு இனி ஒரு உணவு கிடைத்தாலுமே கூட அதை துன்புறுத்தாது. எனக்கு போதுமான உணவு கிடைத்து விட்டது, எனக்கு இது போதும் அப்படின்னு அந்த விலங்கினங்கள் அடுத்த வேலைக்கு போயிடும். ஆனால் மனிதன் போதும் அப்படின்னு எதையுமே சொல்ல மாட்டான். அந்த போதும் என்று சொல்லும்போது மட்டும்தாங்க நீங்கள் இறைவனுடைய வழியை நோக்கி நடக்க ஆரம்பிப்பீங்க, இறைவனுடைய பாதையை நோக்கி நடக்க ஆரம்பிப்பீங்க. இறை வழிபாடு, இறை மனசுக்குள்ளே இருக்கும். நம்ம கஷ்டத்தின் போது இறைவா, கஷ்டத்தின் போது நம்ம இஷ்ட தேவதைகள், இஷ்ட இறைவனை வரைன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலுமே என்ன அப்படின்னீங்கன்னா கஷ்டத்தின் போது மட்டும் இறைவனை கூப்பிடுவது இல்லை. உனக்கு எது இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி இறைவனை கூப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு எந்த காலத்தில் என்ன எப்போ கிடைக்கணுமோ அது கிடைச்சிட்டே இருக்கும். இங்கே எல்லாத்தையும் ஒரே மாதிரி இறைவன் படைக்கலைங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சக்திகளை இறைவன் கொடுக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு திறமைகளையும் கொடுத்துருக்காரு. ஒரு அண்ணா நல்ல சிறந்த டிரைவராக இருப்பார், ஒரு அண்ணா நல்ல சிறந்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பார், ஒரு அக்கா நல்ல சிறந்த டீச்சராக இருப்பாங்க, ஒரு அக்கா நல்ல ஒரு சிறந்த அத்லட்டாக இருப்பாங்க. இவங்களை யாரையாவது ஒருத்தரை மாற்ற சொல்லி பாருங்க, யாராவது ஒருத்தரை ஸ்விட்ச் மாறி சொல்லி பாருங்க. அவங்கள கூப்பிட்டு நீங்கள் எப்படி இதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க அப்படின்னீங்கன்னா இன்பில்டு பிறக்கும் போதே இறைவன் இதை படைச்சிருப்பாரு. ஏதோ ஒரு கிராமத்தில், ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு டீச்சரு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இறைவன் பிறக்கும் போதே எழுதியிருப்பான், நீ ஆசிரியராக இருக்கணும், நீ ஒரு நல்ல தொழிலாளராக இருக்கணும், நீ நல்ல ஒரு முதலாளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. படைக்கப்பட்ட தினமோ இறைவன், விதிக்கப்பட்ட தினமோ அவர் விதி. ஆனால் மனிதனின் பேராசை, எல்லாம் எனக்கு வேணுங்கிற எண்ணம், இது போதாது அப்படிங்கிறதுனால அப்படியே அரக்க குணமாக மாறிடுது. தீய வார்த்தைகள், செயல்கள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிக்கிறோம். இது தவறா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா மனித இயல்பு, இது நடந்துதான் ஆகும். இதையும் அவர் தான் விதிச்சாரு. ஆனா நீங்க இறைவனை சென்றடைவதற்கான ஒரு அருமையான வழி அப்படின்னீங்கன்னா போதும் போதும் என்று சொல்லி மனிதனுக்கு மனிதன் தொண்டு செய்வது தாங்க இறையழிவு. கோவில் போகிறோம், நம்ம
மாலை போடுறோம், சர்ச்சுக்கு போகிறோம், மசூதிக்கு போகிறோம் அப்படிங்கிறதுல எல்லாத்துலேயுமே இறைவனை பார்க்கவே முடியாதுங்க. 200% இறைவனை பார்க்க முடியாது. ஒரு மனிதன் இனி ஒரு மனிதனுக்கு உணவளிக்க போடுது, உதவும் போது, அவர் ஆபத்தில் காலத்தில் கூட நிற்கும்போது தாங்க உண்மையான இறைவனையே நம்ம பார்க்க முடியும். அப்போ தாங்க உண்மையான இறைவன் இருப்பார். ஸோ இன்றைய கருத்து அப்படின்னீங்கன்னா, இறைவனை எங்கும் தேட வேண்டாம். இறைவன் எங்கேயுமே இல்லைங்க, உங்கள் எண்ணத்திலும் உங்கள் மனதிலும் தான் இருக்கிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கர்மாவும் இறைவன் பார்த்துட்ருப்பார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தர்மமும் இறைவன் பார்த்துட்ருப்பார். நீங்கள் தப்பு செஞ்சுட்டு இறைவனுடைய உண்டியலில் பணத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், இறைவன் அதுக்கு உண்டான தண்டனை கொடுத்துருப்பாரு. 200% இறைவன் நம்ம என்ன செயல் செஞ்சோமோ அந்த செயலுக்கு விதிச்சிருப்பார். அதை நிகழ்த்துறதோ அதுதான். நம்ம நல்ல வழியிலேயே நிகழ்த்துறோமா அப்படின்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த கிரெடிட் வச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பார். இந்த செயலை அவர் செய்கிறாரா அப்படிங்கிறது பார்ப்பார். இந்த செயலுக்கு இனி ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பார். அந்த செயலை செய்யாமல் நம்ம போகிற பட்சத்தில் இறைவன் நமக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக கொடுத்துருவார். கர்மா, நீ செய்த பாவ புண்ணியங்கள் அனைத்தும் அதில் தான் இருக்கும். தர்மம், நீங்கள் செஞ்ச தர்மங்கள், நல்ல காரியங்கள் எல்லாத்துலேயும் இருக்கும். இது ரெண்டையும் செய்ய வச்சது இறைவன் மட்டும்தான். உங்கள் எண்ணத்துடைய அழகு இறை வழிபாடு. உங்கள் எண்ணத்தின் அழகு இறை வழிபாடு. நன்றி, வணக்கம்.